கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனித வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்றால் யாருக்குமே அமைவது இல்லை. பிரச்சனைகள் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு மறக்கவே கூடாது. சந்தோஷம் வரும்போது நாம் அதிகமாய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். துக்கம் வரும்போது அதை அனுபவிப்பதற்கு இடம் கொடாதபடி புலம்பி தீர்க்கிறோம். இது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே நன்றி சொல்வதற்கு ஒருபோதும் நாம் மறக்கவே கூடாது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்தில். நீங்கள் எல்லாவற்றிலும் நீதியோடும் நியாயத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் தேவ தயவோடும் நீங்கள் நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன்.